வணக்கம் நண்பர்களே. மனிதனா பொறந்த நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு காரியம் பண்ண போறோம். அது நல்லபடியா முடியுமா? முடியாதான்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இன்டர்வியூ போறோம், இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு போறோம் அப்படின்னா, அத பத்தின ஒரு பயம் இருக்கும். ஆனா, பல பேருக்கு தன்னுடைய ஆயுள பத்தின ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. இப்படி ஆயுள பத்தின தன்னுடைய பயத்த போக்குறதுக்கு ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்த பத்தியும், அந்த மந்திரம் உருவான விதத்த பத்தியும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மந்திரம் எப்படி வந்தது? இந்த மந்திரம் என்ன? இந்த மந்திரத்த யாரால சொல்லலாம்? அப்படிங்கிறத விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. நான் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். திருப்பார்கடலை கடையும் போது முதல்ல வந்தது ஆலகால விஷம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை தான் சாப்பிட்டுட்டார். அப்படி சாப்பிட்ட உடனே பார்வதி தேவி அந்த சிவபெருமானுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் கழுத்தை இப்படி பிடிச்சிட்டாங்க. இப்படி பிடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த விஷம் ஃபுல்லா இங்கேயே நின்றுடுச்சு. அந்த ஆழகால விஷத்தோட வீரியத்தினால சிவபெருமான் கழுத்து ஃபுல்லா நீளமா மாறிடுச்சு. அதனாலதான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் ஒரு பேர் வந்தது. அந்த விஷம் கீழே இறங்கக்கூடாதுன்னு இந்த பார்வதி தேவி இப்படி பிடிச்சதுனால அந்த விஷத்தோட தாக்கம் அவங்க கையிலையும் உருவாச்சு. இந்த ஆழகால விஷத்தோட வீரியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சிவபெருமான் தலையில கங்கைய அணிஞ்சாரு, குளிர்ச்சியா இருக்கிற சந்திரனை அணிஞ்சாரு. இருந்தாலுமே அந்த ஆழகால விஷத்தோட வீரியம் கம்மியாகல. பார்வதி தேவியோட கையிலையும் அதோட வீரியம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. இத கட்டுப்படுத்த பல ஆண்டுகளா தவம் புரிஞ்ச ஔரவ முனிவர் தன்னுடைய தவத்தோட வலிமையால தான் கிட்ட இருந்த அமிர்தத்தை சிவபெருமானுக்கு கொடுத்தாரு. அந்த அமிர்தத்தை சிவபெருமான் அப்படியே தன் மேல ஊத்திக்கிட்டார். அந்த ரூபம்தான் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர் ரூபம். சிவபெருமானுக்கு அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அந்த அமிர்தத்தை சிவபெருமான் எடுத்ததுனால அந்த ஆழகால விஷத்தோட வீரியம் கம்மியாச்சு. அதே மாதிரி பார்வதி தேவி கையிலையும் ஆழகால விஷத்தோட வீரியம் சரியா போயிடுச்சு. இதுதான் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர் உருவான கதை. இதுக்கும் நம்ம ஆயுளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, மார்க்கண்டேயர் எல்லாருக்கும் தெரியும். மிருகண்டு மகரிஷியோட மகன் மார்க்கண்டேயர். மிருகண்டு மகரிஷிக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தது. சிவபெருமான் மிருகண்டு மகரிஷி கிட்ட, உனக்கு 100 அறிவில்லாத குழந்தை வேண்டுமா, இல்ல 16 வயசு மட்டும் இருக்கிற அறிவு நிறைந்த குழந்தை வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப மிருகண்டு மகரிஷி தனக்கு 16 வயசு வரைக்கும் இருந்தா கூட அறிவில்ல குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டார். உடனே சிவபெருமானும் அப்படியே அந்த வரத்தை கொடுத்தாரு. மிருகண்டு மகரிஷிக்கு பிறந்த குழந்தை தான் மார்க்கண்டேயர். இப்ப 16 வயசு அந்த குழந்தைக்கு வந்த உடனே மிருகண்டு மகரிஷிக்கும் அவங்க மனைவிக்கும் பயம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா கொஞ்ச நாள்ல தன்னுடைய மகன் இறந்துருவாரு அப்படின்னு. மார்க்கண்டேயர் சிவபெருமான கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே தவம் பண்ண ஆரம்பிச்சாரு. மார்க்கண்டேயரோட உயிரை பறிக்கிற நேரமும் வந்தது. யமன் பாசக்கயிறை வீசினாரு. வீசும் போது அந்த பாசக்கயிறு சிவபெருமான் மேலையும் விழுந்தது. அந்த லிங்க ரூபத்திலிருந்து சிவபெருமான் பயங்கர கோபமா யமதர்மராஜனை சம்ஹாரம் பண்ணார். மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்தாரு. அதனாலதான் மார்க்கண்டேயருக்கு எப்பவுமே 16 வயசுக்கு மேல அவருக்கு ஆகவே ஆகாது. சிவபெருமான் கோப ரூபத்துல இருந்தார். கோப ரூபம் தணிஞ்சு சாந்தமா இருக்கும் போதுதான் இந்த அமிர்த மிருத்யுஞ்சய ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர் மார்க்கண்டேயர் இப்ப நான் சொல்ற ஸ்லோகத்தை சொல்லி அவருடைய என்றும் 16ங்கிற வரத்தை பெற்றாருங்கிற ஒரு கதை இருக்கு. அது என்ன மந்திரம்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது மரண பயம் நீக்கி நோயற்ற வாழ்வையும்
நீண்ட ஆயுளையும் அருளக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மந்திரமாகும். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஜபிக்கும் முறை மற்றும் பலன்கள். இந்த மந்திரத்தை குருவின் மூலம் கற்றுக்கொண்டு ஜபம் செய்ய வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது மாலையில் ஜபிப்பது சிறப்பு. தினமும் 108 முறை ஜபிப்பது உத்தமம். முடியாதவர்கள் 27 முறை சொல்லலாம். கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து ஜபிக்கவும். பலன்கள்: தீராத வியாதிகள் மற்றும் உடல் உபாதைகள் நீங்கும். ஜாதகத்தில் சனி தசை அல்லது 7.5 சனி நடப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த கவசம். மன அழுத்தம் மற்றும் இனம் புரியாத மரண பயம் அகலும். இந்த மந்திரத்தை யாராரு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, மரண பயம் இருக்கிறவங்க சொல்லலாம். ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆயில் குற்றம் ஏதாவது இருந்தாலோ, இல்ல 7.5 சனி அஷ்டம சனி பாதிப்பு இருந்தாலோ, இல்ல சனீஸ்வர பகவானால ஏதாவது ஜாதகத்துல பாதிப்பு இருந்தாலோ, அவங்களெல்லாம் இந்த மந்திரத்தை 108 தடவை காலையில இல்லைன்னா சாயந்தரம் சொல்லி தன்னுடைய குறைய நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.